4:30க்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல 4:30க்கு எந்திரிச்சு அந்த 5 o'clock அப்படிங்கிறது ஐ மஸ்ட் பி தேர் இன் த கிளாஸ். என் கூட எப்பயுமே ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஏன்னா என்னோட ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மா இருக்கணும், இல்லைன்னா மொபைல்ல இருக்கணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது சிஸ்டம்ல உட்காந்தேன்னா கிளவுட்ல இருக்கணும். ஏதாவது ஒண்ணுல இது வந்து என்னோட மெட்டீரியலோட நான் எப்பயுமே கனெக்டட்ல இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிடிஎஃப் வச்சுட்டு என்னோட நோட்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு 1 பேஜ் மெட்டீரியல் மாதிரி எழுதினேன். கம்பைன்டு பிடிஎஃப் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 டிஃப்ரெண்ட் நோட்ஸ் என்னோட ஓன் நோட்டை வச்சு நான் எழுதி முடிச்சிருப்பேன். எழுதி முடிச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை வச்சு திருப்பி ரிவைஸ் பண்ணியிருப்பேன். அகாடமியில் டெஸ்ட் போடும்போது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அந்த மிஸ்டேக்ஸை மட்டுமே எடுத்து ஒரு பேஜ்ல எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் திருப்பி பார்ப்பேன். ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து அட் லாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. Hello everyone, this is Manimozhi from Palladam, Tirupur district. October 2025ல நடந்த பிஜிடிஆர்பியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரில் நான் வந்து 121 மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டேட் செகண்ட் ரேங்க். ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் அ ஒர்க்கிங் விமன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸ்டில் இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கேன். when I started my journey அப்படின்னா, this is my second attempt in PGTRB. First attempt பார்த்தீங்கன்னா 2022ல, ரீசெண்டாக 2024ல again when I started to restart for this PGTRB அப்படிங்கும் பொழுது தான் எனக்கு வந்துட்டு என்ன ரியலைஸ் பண்ணேன், லாஸ்ட் டைம் பண்ண எக்ஸாமில் என்ன நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் ப்ராப்பர் கைடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஏதாவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி அந்த டைமில் யோசிச்சுட்டு இருந்தேன். தென் ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் சம் ஆன்லைன் அகாடமிஸ். 2-3 அகாடமிஸ் சர்ச் பண்ணேன். எனக்கு ப்ரொஃபஸர் அகாடமி பார்த்தீங்கன்னா நியூ தான். ஸோ எப்படி வந்து நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, பிப்ரவரியில் தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக கிளாஸஸ் எல்லாம் பார்த்தா டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு 2 months லேட் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு. என்னோட ஜேர்னி அப்படிங்கிறது மார்னிங் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 2 months லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, லைவும் பார்க்கணும், அதே சமயம் விட்ட கிளாஸஸையும் பேரலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அது மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டேன். ஸோ அப்படியே லேட்டர் அப்படியே ஃபெப்ரவரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏப்ரல் மே தட் இஸ் என்னோட செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்படின்னு வரும் பொழுது நான் கிட்டத்தட்ட லைவ் ப்ளஸ் ஸ்கிப் பண்ண கிளாஸஸ் ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படிங்கும்போது நான் ஆல்மோஸ்ட் அகாடமியில் என்ன கிளாஸஸ் போகுதோ அதே ரேஞ்சுக்கு நானும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். தென் லேட்டர் பார்த்தீங்கன்னா எகெயின் எனக்கு கொஞ்சம் மே மந்த் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதில் ஓகே சரி அவ்வளோதான், இனி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஒரு 15 days அப்படிங்கிறது வந்து 15 to 20 days வந்து எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்புறம் பார்த்தா ஜூன்ல வந்து ஜூலை டைம்ல நோட்டிஃபிகேஷன்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் கிளாஸஸ் வந்து ரீகால் பண்ண ஆரம்பிச்சேன். ரீகால் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கரெக்டா 90 days அந்த 80 days டைம் வந்து ஃபிக்ஸ் அப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் சிலபஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணேன். ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் மாடல் டெஸ்ட் எல்லாமே பண்ணேன். எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு கிட்டத்தட்ட நான் லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days அவ்வளோதான் நான் லீவ் போட்டிருப்பேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காலேஜ்லேருந்து நான் 10 days மட்டும்தான் லீவ் அப்ளை பண்ணேன். ஏன்னா எனக்கு எம்எல் வந்து 12 days தான். ஸோ அதனால் 10 days மட்டும்தான் என்னால் லீவ் போட முடிஞ்சுது. லீவ் போட்டு அந்த 10 days ஆக்சுவலாக மேம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யூ கிவ் யுவர் மேக்ஸிமம் எஃபர்ட், இதுக்கு மேலே உங்களால் கொடுக்கவே முடியாதுங்கிற அளவுக்கான எஃபர்ட்டை நீங்கள் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் 10 days ஆஃப் த டைம் அப்படி தான் எனக்கு போச்சு. ஸோ ஆன் தி ஹோல் அட் லாஸ்ட் ஹவ் கம்ப்ளீட்டட் த எக்ஸாம். ஓரளவுக்கு ஒரு 1 or 2 daysலேயே எனக்கு மார்க்ஸ் வந்து ஒரு 112 to 117 அந்த ரேஞ்சுக்கு எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ தென் ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் ஃபைனல் ஆன்சர் கீ. அட் லாஸ்ட்
I've got 121. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆக்சுவலாக பிக்கஸ்ட் சேலஞ்ச் தான் அதில். ஐ கேன் நாட் சே நோ டு தட். என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நமக்கு 5 o'clock வந்து லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஒரு 4:30 அந்த டைம்ல எந்திரிச்சிருவேன். 4:30க்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல 4:30க்கு எந்திரிச்சு அந்த 5 o'clock அப்படிங்கிறது ஐ மஸ்ட் பி தேர் இன் த கிளாஸஸ் போகும் பொழுதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு படிக்கிறதுல ஒரு ஹேபிட் வந்து நான் எழுதி படிச்சாதான் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ கிளாஸஸ் போகும் பொழுதே வந்து ரன்னிங் நோட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சிருவேங்க. அப்பவே 6:30 to 6:45க்கு கிளாஸ் முடியும். இம்மீடியட்டா மொபைலை வச்ச கையோட ஐம் கோயிங் டு கெட் ரெடி ஃபார் ஒர்க். இங்கிருந்து காலேஜ் போற வரைக்கும் தூங்குவேன். காலேஜ்ல போயிட்டு அகைன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும், மறுபடியும் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும். இன் பிட்வீன்ல மேபி 1 or 2 hours வந்து எனக்கு ஃப்ரீ ஹார்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் 2 hours, மினிமம் 1 hour. அந்த 1 ஹவரும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே என் கூட என்னோட பேக்ல வந்து என்னோட நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். தென் அதே மாதிரி அகாடமியில் கொடுக்குற பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து என்னோட மொபைலில் தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருப்பேன். அது இல்லாமல் தேர்ட் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ எனக்கு விஷயமே என்ன அப்படின்னா, என் கூட எப்பயுமே ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஏன்னா என்னோட ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மாக இருக்கணும், இல்லைனா மொபைலில் இருக்கணும், இல்லைனா வேற எங்கேயாவது சிஸ்டமில் உட்காந்தேன்னா க்ளவுடில் இருக்கணும். ஏதாவது ஒன்றில் இது வந்து என்னோட மெட்டீரியலோட நான் எப்பயுமே கனெக்டடில் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் அங்கேயும் என் மார்னிங் என்னென்னலாம் ஸ்கிப் பண்ணோம், கிளாஸஸ் விட்டு போயிருந்தது எல்லாத்தையும் திரும்பி அங்கேயே காலேஜில் 1 hour கிடச்சிதுன்னா அதில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே 5:30 அட்மோஸ்ட் ஒரு 6 அப்படிங்கும்போது பையன் இருக்கான், அவன் 3rd standard படிக்கிறான், அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரணும். ஸோ 6 to 7, 7:30 வரைக்கும் அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரத்துக்கு அதுவே எனக்கு சரியா இருக்கும். தென் எகெயின் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். டின்னர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் விட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 11:30 வரைக்கும் என்னோட ஸ்டடி டைம் வந்து போகும். தென் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் இந்த 10 months-ம் நான் மார்னிங் ப்ரொஃபஸர் அகாடமி ஆப்பில் தான் கண்ணை முழிப்பேன். நைட்டு தூங்கும்போது வீடியோஸ் கேட்டுகிட்டே தான் தூங்குவேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த வீடியோஸ் நான் எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணணும் அந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் கேட்பேன். கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸையுமே நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் எல்லாத்தையுமே கம்பைன்டு பிடிஎஃப்னு தந்தாங்க, அகாடமியில் கம்பைன்டு பிடிஎஃப் அப்படின்னு தந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு திரும்ப செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது 1 page நோட்ஸ் மாதிரி எடுக்க சொல்லி மேம் சொல்லியிருந்தாங்க. தென் அதை ஃபாலோ பண்ணேன். பிடிஎஃப் வச்சுட்டு என்னோட நோட்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு 1 page மெட்டீரியல் மாதிரி எழுதினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10 days என்னோட அப்படியே வாட் டு சே, அது எனக்கு ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இருந்தது. நான் எழுதி வச்சிருந்தது, நான் அப்படி எழுதி வைக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா நான் கண்டென்ட்டை தேடி இருக்கணும், நிறைய நேரம் எனக்கு அதில் வேஸ்ட் ஆயிருக்கும். அப்படிலாம் எனக்கு எதுவுமே பண்ணலை. லாஸ்ட் 10 நாள் வந்து கிட்டத்தட்ட 2 டைம்ஸ்க்கு மேலே அந்த ஒன் பேஜ் ஷார்ட் நோட்ஸை வந்து ஒரு 20 பேஜஸ் கையில் வச்சுட்டு இருந்தேன். அந்த 20 பேஜஸையும் ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே ரிவிஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு எப்படி சொல்ல போகணும் அப்படின்னா, எனக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனதில் ஒரு 4 to 5 units வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அதில் கிளாஸஸ் எடுக்கும்போதே கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தனால அதுக்கு ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எனக்கு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நான் ஃபாலோ பண்ணது இதுதான். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை திருப்பி ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து கனெக்டட்லேயே வச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும். ஈவன் சொல்ல போனால் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். ஈவன் ரிசல்ட் பார்த்துட்டு தான் அதை இன்னும் வேறு பக்கமாக எடுத்து வைக்கணும். அதுதான் வீட்டுக்குள்ளே இருக்கிற சுச்சுவேஷன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்மளோட ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, எப்போ நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர மாட்டோம், இதுதான் நமக்கு கோல், இந்த கோலை நம்ம சும்மா சொல்லலை, நம்ம இதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இதுலேருந்து நம்ம வெளியில் வரமாட்டோம் அப்படின்னு எப்போ நம்ம அவங்களுக்கு நிரூபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தே ஸ்டார்டட் டு சப்போர்ட் அஸ். இதுதான் வந்து நான் ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் சொல்கிறப்ப எனக்கு இவ்வளோ சப்போர்ட்லாம் கொடுக்கல. ஈவன் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே ஆகட்டும், வேறு வேறு ஜேர்னலில் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கல.
எப்போ வந்து ஒரு ஹோல் கம்ப்ளீட் ஒரு 8 to 10 months ஆஃப் சப்போர்ட் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ எனக்கு இதை மட்டும் தான் பண்ணணும், நீ ஒர்க் போகணும், ஏன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒர்க் போகணும், பையனை என்ன தவிர யாரும் டேக் கேர் பண்ணிக்க முடியாது, ஹோம்ஒர்க் சொல்லித்தரக்கு வேற யாரும் இல்லை. ஸோ அந்த சப்போர்ட், என்னோட ஸ்டடீஸ், இது மூணு மட்டும் தான் நான் இந்த 10 months பண்ணேன். இதுக்கு என்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தென் மற்றவங்க வெளியில இருக்கிற சர்க்கிள்ஸ் மற்றவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜஸ்ட் டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. நிறைய பேருக்கு அந்த சக்சஸோட டிலே வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். நான் ஃபர்ஸ்ட் மிஸ் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் லேட்டர் நான் ரியலைஸ் பண்ணிட்டு வந்த விஷயம். அதனால ஃப்ரம் மை சைட் திஸ் இஸ் த ரெக்வெஸ்ட் ஃபார் த அப்கமிங் ஆஸ்பிரன்ஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலியை ட்ரஸ்ட் பண்ண வைங்க, தேல் ஆட்டோமேட்டிக்கலி சப்போர்ட் யூ. தென் எக்ஸாம்ஸ் போஸ்ட்பாண்ட் ஆகுறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு, கேஸ் அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. பட் நான் வந்து எதையுமே கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ நம்ம தான் எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம தான் படிச்சாகணும். அக்டோபர் 12th வந்தாலும் சரி, அது எண்டுக்கு போனாலும் சரி, எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அந்த கேஸ் பார்க்கும் பொழுதும் கூட ஐ எம் ப்ரிப்பேரிங். ப்ரொஃபஸர் அகாடமியில் நான் இல்லை, நான் உள்ள வரல அப்படின்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னால் ஷியராக சொல்ல முடியல. எனக்கு இந்த 121 அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் நாட் த லக்கி நம்பர் ஃபார் மீ வென் ஐ எம் நாட் என்டர்ட் இன் டு ப்ரொஃபஸர் அகாடமி. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பிகாஸ் ஆஃப் அகாடமி. புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸுமே நான் எல்லா புக்ஸுமே 10 யூனிட்ஸும் என்னால் ஃபுல்லாக புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பட் அட்மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட புக்ஸ் வந்து நான் ஃபுல்லாமே பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதோட வெயிட்டேஜ் தெரியும். அதனால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ப்ரொஃபஸர் அகாடமி புக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். நோட்ஸ் அப்படின்னா நோட்ஸுக்கு வந்து எனக்கு நான் கம்பைன்டு பிடிஎஃப்னு ஒன்று தந்தாங்க. நான் ஈவன் கிளாஸ் தனித்தனியான பிடிஎஃப் கூட எடுக்க மாட்டேன். கம்பைன்டு பிடிஎஃப் எடுத்தனா தான் எனக்கு எந்த பாயிண்ட்லேருந்து மிஸ் ஆகுதுன்னு தெரியும். கம்பைன்டு பிடிஎஃப் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 டிஃப்ரெண்ட் நோட்ஸ் என்னோட ஓன் நோட்டை வச்சு நான் எழுதி முடிச்சிருப்பேன். எழுதி முடிச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதை வச்சு திருப்பி ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ப்ரொஃபஸர் அகாடமி ஃபேக்கல்டிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பாண்டியன் சார், விஸ்வாதிகா மேம், தென் காயத்ரி மேம் நிறைய இன்டெப்த்தாக வந்து டீச் பண்ணியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த டாப்பிக்கை தாண்டி எப்பயுமே ஒரு 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 பாயிண்டோட நான் ஸ்டாப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இருக்கிறது நான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட்டாக இருக்கும். எப்போவுமே அந்த சப்ஜெக்டோட எண்டு பார்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த பார்ட்டை வந்து நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. என்னோட த கிரேட் தேங்க்ஃபுல் டு த என்டையர் டீம் ஆஃப் ப்ரொஃபஸர் அகாடமி. சைக்காலஜி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் அட்டம்ப்ட்ல எல்லாம் வந்து சைக்காலஜி நான் சுத்தமா படிக்கவே இல்லை. எனக்கு ஈவன் சைக்காலஜி சிலபஸை பத்தி என்னன்னே தெரியாது. நம்மளோட கிராஷ் கோர்ஸ்ல சைக்காலஜி வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சிஎஸ்ல வந்து மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி தான், சைக்காலஜிக்கு 10 மார்க்ஸ் தான். ஸோ அதனால கிராஷ் கோர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஃபுல் கோர்ஸ்ல இருந்ததையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பார்த்தேன். பட் கிராஷ் கோர்ஸ் சைக்காலஜி ஃபுல்லாமே அட்டன் பண்ணேன். ஜிகேமே ஃபுல்லாக கிராஷ் கோர்ஸோடது ஃபுல்லாமே அட்டன் பண்ணேன். முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன், இல்லை கிளாஸஸை வந்து லிசன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 50% உள்ள இன்டேக்காக போகும் அப்படிங்கிற பிலீஃபில் வந்து கேட்க ஆரம்பித்தேன். அதுலேயுமே எனக்கு வந்து அவுட் ஆஃப் 12+ ஐ திங்க் மார்க்ஸ் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் அகாடமி ஒன்லி. ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. அது ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஈவன் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எனக்கு ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி கோலெல்லாம் எதுவும் பெருசாக செட் பண்ணிக்கல. எப்போ வந்து ஒரு சின்ன ஹோப் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் பிஃபோர் 5 days ஆஃப் எக்ஸாம் வந்து மாடல் டெஸ்ட் இருந்துச்சு. அதை வந்து ஆஸ் சச் எப்படி எக்ஸாமும் அதே மாதிரியே நான் எழுதினேன். சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே பெரிய விஷயம் தான் உண்மையிலுமே. நான் மோஸ்ட்லி யூடியூப் மட்டும் தான் வச்சுப்பேன். மற்ற எந்த ஆப்போட இதுவுமே இருக்காது. பிஜிடி அப்படி தவிர எதுவுமே சர்ச் பண்ணல. அது மட்டும் தான் என்னோட மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை தாண்டி உங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. உங்களோட கோல் அவ்வளோ பெருசாக இருக்கும்போது
டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. தென் மற்ற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. எப்பவுமே யோசிக்காதீங்க. உங்களோட கோல், நீங்க தான் படிக்கிறீங்க, நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க, வாங்க போறது உங்களோட மார்க்ஸ் தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் ஈவன் நீங்க எக்ஸாம்ஸ் ட்ரை பண்றதாகட்டும், மார்க்ஸ் ஆகட்டும், எதையுமே நம்ம வெளியே சொல்லிக்கணுங்கிற அவசியமே இல்லை. சக்ஸஸ் ஆன பின்னாடி எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். உங்களோட ஃபோக்கஸிங் மட்டும் தாங்க. ஃபோக்கஸிங், கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து அது இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வர ஆட்டோமேட்டிக்காக வந்து அது உங்களை வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு வந்துடும். தென் இன்னொரு விஷயம், அகாடமியில் கோஆர்டினேட்டர் மேம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே நான் ஃபாலோ பண்ணேன். அகாடமியில் டெஸ்ட் போடும்போது என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அந்த மிஸ்டேக்ஸை மட்டுமே எடுத்து ஒரு பேஜில் எழுதிட்டு இருப்பேன். சப்ஜெக்ட் நேம் போட்டு, யூனிட்டோட நேமை போட்டு அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் எழுதிட்டு இருப்பேன். அப்புறம் எப்பயாவது ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் திருப்பி பார்ப்பேன். ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து அட் லாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படின்னா லாஸ்ட் அந்த பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இந்த லாஸ்ட் 10 டேஸில் நான் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர்ஸ் இதெல்லாமே எனக்கு இருந்துச்சு. எக்ஸாம் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை மேபி ரிலாக்ஸ்டாக படிக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களால் முடியும். உங்களோட ஓன் நோட்ஸ், உங்களோட மைண்ட், இதெல்லாமே உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாத் வந்து இருக்கும். உங்களோட கோலை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸில் மேபி எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த சிலபஸ்க்கான மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இது மட்டும்தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதை 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 ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சப்போஸ் இஃப் யூ மிஸ் எனி ஆஃப் எக்ஸாம்ஸ் அப்படின்னா டோன்ட் ஃபீல் ஃபார் தட். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து எவ்வளோ இமீடியட்டாக மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோ இமீடியட்டாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். பிகாஸ் நான் அதை நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் அட்டன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சக்ஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ நார்மல் வே. இது ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் அடுத்த எக்ஸாம்ஸ் இப்போ எனக்கு இதை வந்து நிறைய பேர் நினைக்கலாம் இது சொல்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்குறவங்க அப்படி நினைப்பாங்க. ஈவன் நானுமே நிறைய பேரோட வீடியோஸை பார்த்து அந்த மாதிரி நினச்சிருக்கேன். இதை ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு குரூப் 4 மிஸ் பண்ணியிருக்கேன், குரூப் 2 மெயின்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் டைமோட டிஆர்பி மிஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டினாதான் ஒரு பாத் அப்படிங்கிறது என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ மற்றவங்க உங்களோட மிஸ்டேக்ஸை, நான் மேபி என்னோட மிஸ்டேக்ஸை நான் ரொம்ப லேட்டராக ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். தட்ஸ் வை இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ. பட் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் வந்து சீக்கிரமாக பண்ணுங்க. உங்களோட மிஸ்டேக்ஸை ரெக்கவர் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தட் டைம் மே பி வெரி லெஸ் ஃபார் யூ டு ரீச் யுவர் சக்ஸஸ். All the best for all the competitive exam aspirants. Again, I am saying don't lose your goal because of anything, because for everyone.